ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாய் அமைவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகம், திருத்தூதர் பணிகள் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 10வது இறைவார்த்தை. தானாக கதவு திறந்தது. பேதுருவை பிடித்து மரண நாளுக்கு முந்தின நாள் இரவிலே சிறைச்சாலையிலே போட்டிருக்கிறார்கள். அவரோ தூங்கிக் கொண்டிருக்கிறார். திருச்சபை ஜெபிக்கிறது. என் வேதம் சொல்கிற திருச்சபை ஜெபிக்கிறது. திருச்சபை பரலோகத்தை நோக்கி விடுதலை உண்டாகும்படியா ஜெபிக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் நண்பா, என் அன்பு தங்கச்சி, என் அன்பு தம்பி, எப்படி இருக்கிறா? இன்றைக்கு வேதத்தை வாசித்தீர்களா? ஜெபித்தீர்களா? தேவ சமூகத்தில் நின்று ஜெபித்து பாருங்கள். நிச்சயமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஏதோ ஒரு கட்டு என்னை கட்டி இருக்கிறது. ஏதோ வியாதி என்னும் கட்டு, பிசாசின் கிரியின் கட்டு. எவ்வளவு உழைத்தாலும் நான் முன்னேற முடியவில்லை, என் வாழ்க்கை முழுவதும் இருளாயிருக்கிறது சொல்லி கண்ணீரோடு இருக்கின்றீர்களோ, உங்களோடு தான் கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். உங்களோடு தான் கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். எனக்கு அருமையானவர்களே, ஜெபிக்க இன்றைக்கு ஆள் இல்லை. பாடுவதற்கு ஆள் இருக்கு, இசைக்கறி வாசிப்பதற்கு ஆள் இருக்கு, பிரசங்கிக்க ஆள் இருக்கிறது. ஜெபிப்பதற்கு இன்றைக்கு ஜெபிப்பது, மறைந்திருந்து ஜெபிக்க, திருச்சபைக்காய், தேசத்திற்காய், தேவ ஜனத்திற்காய் ஜெபிப்பதற்கு ஆள் இல்லை. எனக்கு அருமையானவர்களே, இந்த ப்ரேயர் செல் தொடங்கும் பொழுது எங்களுடைய ஜெபக்குழுவிலே அருள்நாதர் இயேசு ஆவியானவர் மூலமாய் ஆவியானவர் தெளிவாய் பேசினார். வாரத்தில் ஒரு நாள் என் சமூகத்தில் தேசத்திற்காய், திருச்சபைக்காய், தேவஜனத்திற்காய் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை கிட்டத்தட்ட 15-16 வருடங்கள் ஆகிறது. ஒவ்வொரு வாரத்திலும் திங்கட்கிழமை மாலை வேளைகளே 3 மணிக்கு அந்த ஜெபத்தை தொடங்கி நடந்து கொண்டிருக்கும். எனக்கு அருமையான ஒவ்வொரு வாரமும் திருச்சபைக்காய், தேசத்திற்காய் ஜெபிக்க ஆரம்பித்தது என்ன என்று சொன்னால், ஆரம்பித்த உடனே கொஞ்ச நாளிலே இதில் ஜெபித்த ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆசீர்வாதம் வருவதை நாங்கள் உணர்ந்தோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இந்த பேதுரு அவரோ தூங்கிக் கொண்டிருக்கிறார், சிறைச்சாலை இருக்கிறார். ஆனால் சிறைச்சாலை கதவு மூடுகிறது. ஜெபிக்கிற ஜெபம் பரலோகத்திற்கு கேட்கப்பட்டு பரலோகத்திலிருந்து தேவதூதன் இறங்கி வந்தார். எத்தனை பெரிய கட்டுவாய் இருந்தாலும் சரி, எத்தனை பெரிய கடன் பாரமாக இருந்தாலும் சரி, எத்தனை பெரிய வியாதியாக இருந்தாலும் சரி, அதை மாற்ற இயேசுவால் கூடும். என் வேதம் சொல்கிறது, தேவதூதன் வந்து தட்டி எழுப்பினார். அவரோடு அழைத்து வந்தான். கதவு தானாய் திறந்தது. உங்களுக்கு முன்னதாய் மூடப்பட்ட கதவு திறக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அடைக்கப்பட்ட வழிகள் திறக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று சொன்னால், என் ஆண்டவருக்கு முன்னதாய் நின்று பாருங்கள். எனக்கு அருமையான ஒரு கூட்ட ஜனம் ஜெபிப்பதற்கென்று ஆண்டவர் ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். எனக்கு ஜெபிக்கிறேன்னு சொல்ற என் அன்பு தம்பி, தங்கச்சி, உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். எத்தனை நாள் மற்றவர்களுக்காக ஜெபித்து இருக்கிறீர்கள்? வேதம் சொல்கிறது, பேதுரு தூங்கிக் கொண்டிருந்தானாம். பேதுருக்காய் திருச்சபை ஜெபிக்கிறது. சபை மக்கள் ஜெபிக்கிறார்கள். இன்றைக்கு ஜெபிக்கக்கூடிய தேவ பிள்ளைகள் இன்றைக்கு தேசத்திற்கும் திருச்சபைக்கும் தேவை. உங்கள் குடும்பத்திற்காய் பாரத்தோடு ஜெபிக்க, உங்கள் நண்பர்களுக்காய் பாரத்தோடு ஜெபிக்க, உங்கள் உறவுகளுக்காய் பாரத்தோடு ஜெபிக்க, மருத்துவமனையில் உள்ளவர்களுக்காய் பாரத்தோடு ஜெபிக்க, இன்றைக்கு ஜெபிக்கக்கூடிய தேவ பிள்ளைகள் இன்றைக்கு தேவனுக்கு தேவைப்படுகிறார்கள். அதில் ஒரு ஆள் தான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும். எனக்கு அன்பானவர்களே, வாரத்தில் ஒரு நாளாவது ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாக ஆசீர்வாதம் வரும். எனக்கு அருமையானவர்களே, ஆவியானவர் சொன்ன நாள் முதற்கொண்டு இன்றைக்கு வரை ஆண்டவர் கொடுத்த இந்த ஏஜே பவர் மினிஸ்ட்ரியில் ஒவ்வொரு வாரம் திங்கள் தோறும் 3 மணி அளவில் தேசத்திற்காய் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறோம். இதுவரை நடந்து வருகிறது. கர்த்தர் மகிமைப்படுகிறார். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தேசமும் திருச்சபையும் தேவ ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களையும், உங்கள் குடும்பத்தையும், உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய்மை சொந்தரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, உமக்கு முன்பதாக நின்று
ஜெபிக்க ஒரு கூட்ட ஜனங்களை நீர் எழுப்பி இருக்கிறீர். உமக்கு நன்றி. இன்றைக்கு பேதுரு விடுதலை அடைந்தது போல, அன்றைக்கு பேதுரு விடுதலை அடைந்தது போல ஒவ்வொரு குடும்பமும் இன்றைக்கு விடுதலை பெற்றுக்கொள்வார்களாக. அற்புதங்கள் செய்து மகிழ பண்ணும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். God bless you.